ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் வரலாறில் ஃபஸ்ட் லெசன் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன் படிச்சுட்டு 9th சோசியலில் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ரெண்டுலேயும் ஒரே கண்டென்ட்டு தான். இந்த லெசனோட விரிவாக 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. லெசனுக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தை படிக்கிறது மூலயமா சங்ககால இலக்கியங்களில் பண்டைய தமிழ் சமூகத்தை பற்றினா அறிவை பெற போகிறோம். சேர சோழ பாண்டிய அரசர்கள் மற்றும் குறுநில மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். களப்பிரர் காலத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். பண்டைய கால தமிழகத்தோட நிர்வாக முறை, சமூக பொருளாதார நிலைகள் குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். சங்க காலம் அப்படின்னா மதுரையில் இருந்த பாண்டிய அரசர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமக்கு தெரியும். அந்த பாண்டிய அரசர்கள் ஆதரவில் இருந்த புலவர்களோட அந்த குழுமம், அந்த கூட்டத்தை தான் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. இந்த தமிழ் புலவர்கள் எழுதின நூட்கள் தான் சங்க இலக்கியம் அப்படின்னும், அந்த சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த காலம் சங்க காலம் அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்ஸில் பார்க்கலாம். ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர் ஆகியோர் அரும்பாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூட்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டன. பனையோலையில் இருந்த தமிழ் இலக்கியங்களை, இல்லை சேதமடைஞ்ச நிலையில் இருக்கிற பழைய இலக்கியங்கள், அதெல்லாத்தையுமே இவங்க 3 பேர் சேர்ந்து மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 3 பேர் யார்? ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை. இவங்க 2 பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். உவேசா நமக்கு தெரியும். முதல்ல இலக்கியங்கள் எல்லாத்தையும் அச்சில் பதிப்பித்தவர் அப்படின்றது உவே சாமிநாத ஐயர் தான் வரும். இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஆறுமுகனின் பிள்ளையே ஐயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆறுமுகன் தினமும் தனக்கு அபிஷேகம் பண்ணுற ஐயரைத்தான் தன்னோட பிள்ளையாக நினைக்கிறார். ஆறுமுகனின் பிள்ளையே ஐயர். ஆறுமுகன் அப்படின்றது ஆறுமுக நாவலர், பிள்ளைன்றது தாமோதரம் பிள்ளை, ஐயர்ன்றது உவே சாமிநாத ஐயர். சான்றுகள் பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு புகழூர், கரூருக்கு அருகில் இருக்குது. அந்த புகழூர் கல்வெட்டு அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேரணை கல்வெட்டுக்கள், மேலும் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டுக்கள். இப்போ கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டுன்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அந்த காலத்தில் களி சாப்பிடும்போது நல்ல காரசாரமாக மிளகாயை கடிச்சிட்டு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம பையன் ஒருத்தன் களி சாப்பிட்றான். இப்போ களி சாப்பிடும்போது காரமாக மிளகாயை கடிச்சதும் அவனுக்கு கதி கலங்கி போச்சு. களி சாப்பிடும்போது காரமாக மிளகாயை கடிக்கிறான், கதி கலங்கி போயிட்டான். அப்போது களி சாப்பிடும்போது அப்படின்றது கலிங்க நாட்டு அரசன், காரமாக மிளகா கடிக்கும்போது அப்படின்றது காரவேலனுடைய கதி கலங்கி போயிட்டான்றது ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்து புகழூர் கல்வெட்டு. புகழூர் கரூர் டிஸ்ட்ரிக்கு. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கான்னு புகழ்கிறாங்கப்பா. கருப்பாக இருக்கவன்னு தான் புகழ்கிறாங்க. அப்போ கருப்புன்றது கரூர், கரூருக்கு அருகில் இருக்கிறது என்ன புகழூர். அப்போ புகழூர் கரூர் டிஸ்ட்ரிக்கு. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேரணை கல்வெட்டுக்கள். அந்த 13ன்றதில் பாருங்கள், 1 - 3 = 2வா? அப்போ 2 மற்றும் 13ஆம் பேரணை கல்வெட்டுக்கள். மேலும் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு இந்த 3மே மதுரை டிஸ்ட்ரிக் தான். இந்த 3க்கும் மாங்காய் அழகழகாக கீழேயே இருக்குது. நம்ம போனதுமே எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பறிக்கணும் அந்த கஷ்டம்லாம் நமக்கு தேவையே இல்லை. மாங்காய் அழகழகாக கீழேயே இருக்குது. மாங்கான்றது மாங்குளம், அழகழகான்றது அழகர்மலை, கீழேயே இருக்குன்றது கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டுக்கள். அடுத்து செப்பேடுகள் பாருங்கள். வேள்விக்குடி செப்பேடு மற்றும் சின்னமனூர் செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடு மற்றும் சின்னமனூர் செப்பேடு. வேள்வியில் சின்ன சின்ன குச்சியாக போட்டு எரிக்கும்போது
சிவப்பாக எரியுமப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேள்வியில் அப்படின்றது வேள்விக்குடி செப்பேடு. சின்ன சின்ன குச்சியாக போட்டு எரிக்கும் போதுன்றது சின்னமனூர் செப்பேடு. சிவப்பாக எரியுன்றது செப்பேடு சிவப்பு. வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு. நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய அரசர்கள் மட்டும் இல்லாமல் பல குறுநில மன்னர்களும் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த குறுநில மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையமானும் நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அப்போது சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ரோமானியர்களோட நம்ம வணிகத்தில் இருந்திருப்போம். அப்போ ரோமானிய நாணயங்களும் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதைவிடங்கள் மற்றும் நடுக்கற்கள். ஒருத்தரை புதைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு நடுக்கல் வைக்கிறாங்கல்ல, அந்த நடுக்கல் வந்துட்டு பெரிய கல்லாக தான் தூக்கி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எது? புதைவிடங்கள், நடுக்கற்கள். அகழ்வாய்வில் இருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு, அரிக்கமேடு புதுச்சேரி டிஸ்ட்ரிக்கு, கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்கு, புகார்ன்றது காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கு, கொர்க்கை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு, அழகன்குளம் ராமநாதன் டிஸ்ட்ரிக்கு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு, உறையூர் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்கு. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 14 கீழ்கணக்கு நூட்கள் ஆகியவையும் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள். நான் ஏன் இந்த பட்டினப்பாலை, மதுரை காஞ்சியை ரீட் பண்ணல? அதுவும் 10 பாட்டு நூட்கள் தான். 8 தொகை நூட்கள் என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல். இது 8மே 8 தொகை நூட்கள். 10 பாட்டு நூட்கள்னால் என்னென்ன வரும்? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. இந்த 10ம் 10 பாட்டு நூட்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் இதெல்லாமே இலக்கிய சான்றுகள். இப்போ அயல்நாட்டவர் குறிப்புகள் அப்படின்னா எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ், இது 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நூல். பிளினியின் இயற்கை வரலாறு, இதுவும் 1st செஞ்சுரி தான். தாலமியின் புவியியல் 2nd செஞ்சுரி. மெகஸ்தனீஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம். தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூல். அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுற்றுகிறது. தொல்காப்பியம் வந்துட்டு தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 பகுதிகள் இருக்கும். அதில் முதல் 2 பகுதி தமிழ் மொழியின் இலக்கணத்தையும், 3ஆம் பகுதி வந்து தமிழ் மக்களின் வாழ்க்கையோட இலக்கணத்தையும் வகுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கால அளவு நான் ஆல்ரெடி சொன்னேன். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. தமிழகத்தில் புவியியல் பரப்பு பாருங்கள். வடக்கே வேங்கடம், திருப்பதி மலைகள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை, கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களை எல்லையாக கொண்டது. அதாவது வடக்கே வேங்கடம் திருப்பதி வரைக்கும் அப்படின்னா அப்போ ஆந்திரா கிடையாது. எப்போது? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆந்திரா கிடையாது, அதுவும் தமிழ்நாடு தான். கீழே தெற்கில் வந்து கன்னியாகுமரி வரைக்கும், கிழக்கில் வந்துட்டு இங்கிட்டு வங்காள விரிகுடா கடல் இருக்குது, இங்கிட்டு மேற்கில் வந்துட்டு அப்போ கேரளா கிடையாது, இங்கிட்டு இருக்க அரபிக்கடல் வரைக்கும் எல்லையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் பாருங்கள். சங்க காலம் வந்துட்டு இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு செம்பு காலம்னா இது, செம்பு காலம்னா சிந்துவெளி நாகரிகம் தான். சிந்துவெளி நாகரிகத்தில் இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ இரும்பு எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா சங்க காலத்தில் தான். அதனால தான் சங்க காலம் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க. பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை முடியாட்சி. அரசு முறை எப்படி இருந்திருக்கு? முடியாட்சியாக தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு அரசன் அப்படின்னா அரசனோட மகன், அதுக்கடுத்து அவரோட மகன், அப்படி வந்துட்டு முடியாட்சியாக இருந்திருக்கு. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் யார் யாருன்னு பார்த்தா சேர சோழ பாண்டிய அரசர்கள். பாக்ஸ் பார்க்கலாம். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் என்பார், தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது
எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். என்ன சொல்கிறாரு, நம்ம தமிழ் மொழி வந்துட்டு லத்தீன் மொழியோட அளவிற்கு பழமையானது அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற எந்த மொழிகளோட செல்வாக்குக்கும் உட்படாமல் சுதந்திரமான மரபாக உருப்பெற்று எழுந்தது தான் நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்னது யார்? கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட். இந்த கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இங்கிலாந்தில் போய் தமிழ் பேராசிரியராக இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும்? கல்வி தான் கிடைக்கும். அப்போ இங்கிலாந்து நாட்டு பேராசிரியர் இங்கிலாந்து நாட்டில் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் வந்து யார்? ஜார்ஜ் எல்ஹார்ட். அப்போது இங்கிலாந்தில் போய் அது கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி கற்றுக் கொடுத்தா அவருக்கு கல்வி தான் கிடைக்கும். அதனால அவர் ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, சரி இல்லத்துக்கு போய் பழமாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இல்லத்தில் அவர்கிட்ட ஒரு செழிப்பான மரம் இருக்குது. அப்போது இங்கே எப்படி எழுதி வச்சுக்கணும் நீங்கள் ஷார்ட்கட் அப்படின்னா, இல்லத்தில் பழம் செழிப்பான மரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இல்லத்தில் அப்படின்றது லத்தீன் மொழி அளவிற்கு, பழம் அப்படின்றது பழமையானது, லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது தமிழ் மொழி அப்படின்ற கருத்தை வச்சுருந்தவர் யார்? கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ்மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அப்படின்றிருக்க. ஏனைய மொழிகளின் செல்வாக்கு அப்படின்றது அந்த செழிப்பான மரம் சொன்னேன்ல, செழிப்பான ஒரு சுதந்திரமான மரபாக அப்படின்றிருக்கலாம். அந்த மரபாக தான் நான் மரம் அப்படின்னு வச்சுக்க சொன்னேன். அது உருப்பெற்று எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். சேரர் பார்க்கலாம். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதியை ஆட்சி புரிந்தனர். வேந்தர் என்னும் சொல் சேர சோழ பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க 3 பேர்த்தையும் நம்ம சொல்லும்போதே எப்படி சொல்கிறோம்? மூவேந்தர்கள். அப்போ அந்த வேந்தர்கள் அப்படின்றது என்னவா? சேர சோழ பாண்டியர்களான அந்த 3 பேரை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. வேந்தர்கள்னா அரசர்கள்ன்றதா மீனிங்கு. சேரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டார். அதாவது கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர், கொச்சி, தெற்கு மலபார், மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், அப்படியே அந்த கேரளா ரீஜியன் ஃபுல்லாக வரும். ஏன்னா சேரர்கள் வந்துட்டு கேரள புத்திரர்கள் யார் சொல்லியிருப்பார்? அசோகர் அவருடைய கல்வெட்டில் சொல்லியிருப்பார். இப்போ சேரர்கள்னாவே இந்த கேரளா சைடை தான் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகிறது. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்தது. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். அவர்தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். இப்போது இது வரைக்கும் நான் ரீட் பண்ணல, அது அப்படியே மொத்தமாக சொல்கிறேன். இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து சென்றுப்பார். வட இந்தியாவில் என்ன இருக்குது? இமயமலை இருக்குது. அந்த இமயமலையில் இருந்து கற்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே கீழே கண்ணகிக்கு செலை வைக்கிறார். ஏன் கண்ணகிக்கு செலை வைக்கிறாரு? அவள் தான் ஒரு பத்தினி. அப்போ பத்தினி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தவர் யார்? இந்த சேரன் செங்குட்டுவன். இந்த சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்தார் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். செங்கல் வச்சு சிலை செய்கிறாங்க. செங்கல் வச்சு சிலை, கண்ணகிக்கு சிலை. செங்கல் வச்சு செஞ்சவன் சேரன் செங்குட்டுவன். இந்த சேரன் செங்குட்டுவன் யார்? இளங்கோவடிகளோட அண்ணன். அப்போ சிலப்பதிகாரத்தில் இந்த சேரன் செங்குட்டுவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. அதுதான் இதில் ஃபுல்லாக இருக்குது. சேரல் இரும்புரை என்னும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சில சேர நாணயங்கள் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டது. சேரர்களோட சின்னம் என்ன? வில்லும் அம்பும். அப்போது ஒரு சேர அரசன் அவனோட நாணயத்தை வெளியிடுறான் அப்படின்னா அதில் வில்லும் அம்பும் இடம்பெற்றிருக்கு. அப்படி நாணயத்தை வெளியிட்ட சேர அரசன் பேர் சேரல் இரும்பொறை. இதுக்கு ஷார்ட்கட்டு அந்த காலத்தில்
சங்ககாலம் வந்து இரும்பு காலம்னு நம்ம இப்போ தானே படித்தோம். அப்போ சேரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரும்பால் ஆன நாணயங்களை செய்கிறாங்க. இரும்பால் ஆன நாணயங்கள். அப்போ இரும்பால் ஆன அந்த நாணயங்களை செஞ்சவர் யார்? சேரல் இரும்பொறை. இது ஷார்ட்கட்டு. முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள். இப்போ நம்ம 2 பேரை பற்றி படித்தோம். யார் யார்? ஒன்று சேரன் செங்குட்டுவன் படிச்சிட்டோம். இன்னொன்று வந்துட்டு சேரல் இரும்பொறை படிச்சிட்டோம். இன்னும் 2 பேர் தான் நம்ம படிக்கணும். இப்போ மேலே படித்த கதையிலே நம்ம என்ன சொன்னோம்? இமயமலையிலேருந்து அவர் போய் கற்களை எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு சலையை. அப்போ இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்றது ஒன்று. இமயமலையில் தான் வந்துட்டு சூரியன் உதிக்கிற காட்சி நம்ம எப்போயும் ட்ரா பண்ணும்போது 2 மலைக்கு நடுவில் தானே வரைவோம். அப்போது அந்த இமயமலையில் உதயமாகிறது என்னது? உதயன் சேரலாதன். அப்போ உதயன் சேரலாதன் சூரியன் எங்கே உதிக்குது? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயமலையில் உதிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 பேர் படித்தோம். அவங்க 2 பேர் சேரன் செங்குட்டுவனும் சேரல் இரும்பொறையும். சோழர். சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கட மலை வரை விரிந்திருந்தது. சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கட மலைனா திருப்பதி மலை அது வரைக்கும் விரிஞ்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆமாம், நம்ம தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி காவிரி கலிமுக பகுதி சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது. அதாவது காவிரி ஆறு பாஞ்சு அந்த காவிரி ஆறு போய் கடலில் கலக்கிற இடத்த தான் நம்ம கலிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காவிரி கலிமுக பகுதி சேர நாட்டோட மையப்பகுதியாக விளங்கியது. இப்பகுதி சோழ நாடு. இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அறியப்பட்டது. இப்போ வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் எப்படி கொங்கு மண்டலம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இந்த காவிரி கலிமுக பகுதி அதை வந்துட்டு சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் ஆவார். சோழ அரசர்களே புகழ் பெற்றவர் கரிகாலன் தான். ஏன் அப்படின்னா அவர் தான் வந்துட்டு கல்லணையை கட்டியிருப்பார். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் இந்த கரிகாலன் தான். நீர்ப்பாசனத்தை வந்துட்டு மேம்பாடு செஞ்சுருப்பார். இந்த கரிகாலன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னை எதிர்த்த சேர பாண்டிய இவர் சோழர். அப்போ மீதி இருக்கிறவங்க சேரர் பாண்டியர் மற்றும் அந்த சேரர் பாண்டியர்களை ஆதரித்த 11 வேளிர்கள் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். கருப்பு வெள்ளை. கருப்புன்றது கரிகாலன், வெள்ளைன்றது வெண்ணிப்போர். அப்போது வெண்ணிப்போரில் 11 வேளிர்களையும் சேரப்பாண்டிய அரசர்களையும் வீழ்த்தியவர் யார் அப்படின்னா இந்த கரிகாலன். அவர் காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார். வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். அதாவது காடுகள் எல்லாத்தையுமே விளைநிலங்களாக கன்வெர்ட் பண்ணுறாரு. காவிரி ஆற்றின் குறுக்கில் கல்லணையை கட்டி அது போகிற டைரெக்ஷன்லேருந்து அதோட டைரெக்ஷனை மாற்றி விடுறாரு. இந்த கல்லணையை கட்டி. ஏன் அப்படின்னா இங்கிட்டு இருக்க விளைநிலங்களுக்கெல்லாம் பாசன வசதிக்காக பண்ணுவார். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். சோழர்களின் துறைமுகமானது எது? காவிரி பூம்பட்டினம். அதுதான் காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகார். அப்போ புகார் அப்படின்னு பொதுவாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா துறைமுகங்களை புகார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க சோழர்கள்னு இல்லை, எல்லாரோடைய துறைமுகங்களுக்கும் பொதுவான பெயர் வந்துட்டு புகார். சோழர்களின் துறைமுகமான புகார் இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை அதன்பால் ஈர்த்தது. பட்டினப்பாலை எனும் 14 இது கீழ்கணக்கு கிடையாது. பட்டினப்பாலை வந்துட்டு 14 மேல் கணக்கு நூல். பட்டினப்பாலைன்றது 14 மேல் கணக்கு. 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேல் கணக்கு நூல்கள். அதில் வர்றது தான் வந்துட்டு இந்த பட்டினப்பாலை. பட்டினப்பாலை எழுதினவர் கடியலூர் உருத்தரங்கண்ணனார். அடுத்து கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கே நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்குகிறது. எங்கள் பூம்புகாரில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி விரிவான செய்திகளை சொல்கிற நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை. கல்லணை இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை ஆகும். பாசனத்திற்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவனை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. கல்லணை வந்துட்டு கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணைன்னு சொல்லிட்டாங்க. நீரை வந்து திருப்பி விடுறதுக்காக பாசனத்திற்காக
இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள், இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த அரசன் பேர் என்ன? கரிகாலன். அவர் ஒருத்தர் தான் நமக்கு தெரியும். மிச்சவங்களை பார்த்துடலாம். இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கானன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பசங்க விளாண்டுருக்காங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை கிள்ளிட்டான். கிள்ளுனதும் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? கோச்சிக்கிட்டு இன்னும் பெருசாக ரொம்ப வேகமாக கிள்றான். ஃபஸ்ட்டு ஒருத்தன் கிள்ளிட்டான். கிள்னதும் பக்கத்தில் இருந்தவனுக்கு என்ன வருது? கோவம் பயங்கரமாக வந்துடுது. கோச்சிட்டான். அவனும் பெருசாக நறுக்குன்னு கிள்றான். அப்போ 2 பேர்த்துக்குமே சண்டை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுது. சண்டை ஸ்டார்ட் ஆனதும் சேரில் போய் உருள்றாங்க. சேத்துல உருண்டு பிறண்டு சண்டை போட்டதில் கை கால் எல்லாமே சேராயிடுச்சு, காலெல்லாம் சேராயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து கிள்ளிட்டான் அப்படின்றது கிள்ளி வளவன். உடனே இன்னொருத்தன் கோச்சுக்கிட்டான்றது கோச்செங்கானன். உடனே அவன் வந்து திருப்பி வந்து கிள்றவை சும்மா கிள்வானா, இன்னும் நறுக்குன்னு பெருசாக கிள்வான். அப்போ பெருநர் கிள்ளி. உடனே வந்துட்டு 2 பேருக்கு என்ன ஆயிடுது? சண்டையாயிடுச்சு. சண்டையானது சேத்துல உருண்டு சண்டை போட்டாங்களா. அப்போ சேருன்றதான் இந்த இளஞ்சேட் சென்னி. இந்த இளஞ்சேட் சென்னின்றது சேத்துல உருண்டு சண்டை போட்டதில் காலெல்லாம் சேராயிடுச்சு. அப்போ கரிகால் வளவன். இவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள். பாண்டியர்கள் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தன. பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தன. பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ளன. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். அவர் சேர சோழ 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். பாண்டியர்கள்னாலே தெரியும், மதுரை பகுதியை ஆட்சி செஞ்சவங்க. அப்போ தென் தமிழகம் பாண்டியர்கள்னாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள், தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தவர்கள். பல பாண்டிய அரசர்களோட பெயர்கள் அதனால் சங்க இலக்கியங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க புலவர்களை ஆதரிக்கிறாங்களா, அப்போ அந்த புலவர்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனோட போர் வீரம் தான் வந்துட்டு மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார் பாண்டியன் நெடுஞ்செழியன். எந்த நூலில் அப்படின்னா, மாங்குளத்தில் கிடைத்த கல்வெட்டில் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்புகள் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்து அவர் சேர சோழர்கள் மட்டும் இல்லாமல் 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் யார் அப்படின்னா, நற்றினியை தொகுப்பித்தவர் தான் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்போ வந்து இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்படியே அந்த சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இப்போ தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னா, தலையாலங்கானம் என்னும் இடத்துல சேர சோழ அரசர்களையும் 5 வேளிர்களையும் தோற்கடித்தவர் வந்து யார் அப்படின்னா, இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன்றது நமக்கு தெரியணும். இந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நற்றினியை தொகுப்பித்தவர். அப்போது கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார். யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார். கொற்கை வந்துட்டு என்ன அப்படின்னா, பாண்டியர்களோட துறைமுகம் தான் வந்து கொற்கை. அப்போ பாண்டியர்கள்லேயே ரொம்ப புகழ் பெற்றவர் அப்படின்றப்ப நமக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். அப்போது கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா, நமக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் தெரியணும். பாண்டிய நாடு முத்து குளித்தலுக்கு புகழ் பெற்றதாகும். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டன. அவர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மறுபுறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளது. பாண்டிய அரசர்களும் வந்துட்டு பாண்டிய நாடு வந்து முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய அரசர்களும் பல நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயங்களில் ஒரு பக்கம் யானையோட சின்னத்தையும் மறுபக்கம் அவங்களோட சின்னம் என்ன மீன் தானே, அந்த மீன் சின்னத்தையும் பொறிச்சிருக்காங்க. அப்போது பாண்டிய அரசர்களில் வந்துட்டு நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர். அவர் எதுக்காக நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னா, பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். அதாவது நிறையா யாகம் பண்ணுறவர் இவர் வந்துட்டு. வேத வேள்வி அப்படின்னா என்ன? யாகம் வளர்க்குறவர். குடுமினாலே ஐயர் தானே. ஐயரில் என்ன பண்ணுவாங்க? யாகம் வளர்ப்பாங்க. அந்த யாகத்தை நினைவு கூறும் விதமாக வந்துட்டு
நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. இவரோட ஃபுல் நேமு பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. அப்போது வேத வேள்விகள் நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்கள் வெளியிட்ட பாண்டிய அரசன் யார் அப்படின்னு நமக்கு கேட்டால் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த மேப் ஒருக்க பாருங்கள். சோழர்கள் அவங்களோட தலைநகரான உறையூர், அவங்களோட துறைமுக பட்டினம்னு பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம். பாண்டியர்களோட தலைநகர்னு பார்த்திங்கன்னா மதுரை. அவங்களோட துறைமுக பட்டினம் பாருங்கள் கொற்கை. சேரர்களோட தலைநகரம்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் வரும், இந்த சைடு வரும். இது வந்துட்டு சேரர்களோட துறைமுக பட்டினம் வந்துட்டு முசிறி அல்லது வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முசிறி தொண்டி வந்துட்டு அவங்களோட துறைமுக பட்டினம். அந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாட் இருக்கிற இடத்துல தான் கரூர் அல்லது வஞ்சி அப்படின்வாங்க, சேரர்களோட தலைநகரம். ஓகே, இந்த ஒர்க்கை பார்த்துக்கோங்க. இப்போ மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். சேரர்கள் பார்த்திங்கன்னா ஆதவன், வானவன், குட்டுவன், இரும்பறை. நம்ம ஏற்கனவே சேரன் செங்குட்டுவனும் சேரல் இரும்பறையும் பார்த்துருக்கோம். அப்போது சேரன் செங்குட்டுவனுக்கு குட்டுவன் வரும், சேரன் இரும்பறைக்கு இரும்பறைன்னு வரும். இன்னும் 2 அரசர்கள் வந்துட்டு யார் யார் பார்த்தோம்? உதயன் சேரலாதன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். அவங்க 2 பேர் தான் பார்த்தோம். இப்போ வந்து மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் ஆதவன் வந்துட்டு எங்கே உதயமாவார் அப்படின்னா, ஆதவன்னா சூரியன் வானத்தில் தான் உதயமாகும். அப்போது ஆதவன், வானவன், குட்டுவன், இரும்பறை இதெல்லாமே சேரர்களோட பட்டங்கள். சோழர்கள் பாருங்கள், சோழர்கள் ஃபஸ்ட் லெட்டர் என்ன? சோ தானே, சோ. ஆனால் இங்கே பட்டங்கள் எல்லாமே சேன்னு வரும். அப்போ சென்னி செம்பியன். அடுத்து வந்துட்டு நம்ம பார்த்தோம் பெருநர் கிள்ளின்னு ஒருத்தர் பேர் பார்த்தோம். கிள்ளி வளவன் அப்படின்னு ஒருத்தர் பேர் பார்த்தோம். இப்போ பெருநர் கிள்ளி வளவன், கரிகால வளவன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ கிள்ளி வளவன்றதும் அவங்க தான். சென்னி செம்பியன், கிள்ளி வளவன் அப்படியே படிச்சுக்காங்க. சோழர்கள் சென்னி செம்பியன், கிள்ளி வளவன், சென்னி செம்பியன், கிள்ளி வளவன், சென்னி செம்பியன், கிள்ளி வளவன். பாண்டியர்கள் பாருங்கள், மாறன், வழுதி, செலியன், தென்னர். இந்த பாண்டிய அரசர்கள் பேர்லாம் பார்த்தோம்னா நமக்கு அது புரிஞ்சிடும். பாண்டிய அரசர்கள் 4 பேர் இருக்காங்க. நெடியோன், இந்த நன்மாறன் அந்த 9th புக்கில் வந்துட்டு முடத்திருமாறன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நெடியோன், நன்மாறன் அல்லது முடத்திருமாறன், பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி, பாண்டியன், நெடுஞ்செழியன். இவங்க 4 பேர் தான். நெடியோன், நன்மாறன் அல்லது முடத்திருமாறன், பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி, பாண்டியன், நெடுஞ்செழியன். அப்போ இந்த பின்னாடி இருக்கிற பேர்ஸை பாருங்கள், செழியன், மாறன் அதெல்லாம் வருது இல்லையா, அதான் இங்கேயும் இந்த வழுதி, செழியன், மாறன், வழுதி, தென்னர். தென் தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சவங்க, அதனால் இவங்க பேர் தென்னர். அப்போது மாறன், வழுதி, செழியன், தென்னர். சேரர்களை பொறுத்த வரைக்கும் ஆதவன், வானவன், குட்டுவன், இரும்பறை. சோழர்களை பொறுத்த வரைக்கும் சென்னி செம்பியன், கிள்ளி வளவன். பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் மாறன், வழுதி, செழியன், தென்னர். இந்த செழியனையும் சென்னியையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சென்னி செம்பியன், கிள்ளி வளவன் சோழர்கள். பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் மாறன், வழுதி, செழியன், தென்னர். அரசுரிமை சின்னங்கள் அப்படின்னா எதெல்லாம் அரசுரிமை சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோல், முரசு, வெண்கொற்ற கொடை. இது 3 தான். செங்கோல்ன்றது கையில் ஒன்று வச்சுருப்பாங்க, அது பேர் தான் செங்கோல். அதுக்கு செப்டார் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது, SEEPTER செப்டார். செங்கோல்னா செப்டார்.
முரசனா ட்ரம். வெண்கொற்றக்குடை அப்படின்னா ஒயிட் அம்பர்லா, வெண்கொற்றக்குடை ஒயிட் அம்பர்லா ஆகியன அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் ஆகும். மூவேந்தர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சேர சோழ பாண்டிய அரசர்கள், அவங்களோட மாலை, துறைமுகம், தலைநகர், சின்னம் கொடுத்துருக்காங்க. இப்போ சேர அரசர்கள் பனம்பூ மாலை அணிந்திருந்தன. சேரணும் அப்படின்னா குடும்பம் ஃபேமிலி வந்து ஒன்று சேரணும்னா அங்கே பணம் ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ சேரர் பணம், சேரர் பணம், சேரர் பனம்பூ மாலையை அணிஞ்சிருந்தனா. நான் இப்போ தான் அங்கே சொன்னேன், அந்த மேப்பில் கூட பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேரர்களோட துறைமுகம் வந்துட்டு முசிறி அல்லது தொண்டி அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருப்பேன். அவங்களோட தலைநகர் வந்துட்டு கரூர் அல்லது வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களோட சின்னம் வந்துட்டு வில் அம்பு, சேரர்களின் சின்னம் வில் அம்பு. சேரர்களோட மாலை பனம்பூ மாலை, அவங்களோட துறைமுகம் முசிறி அல்லது தொண்டி, அவங்களோட தலைநகர் வஞ்சி அல்லது கரூர், அவங்களோட சின்னம் வில்லும் அம்பும். சோழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திப்பூ மாலை. சோழர்கள் அத்திப்பூ மாலை, அவங்களோட துறைமுகம் புகார், பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் சொன்னேன்ல பூம்புகார். அவங்களோட தலைநகர் வந்துட்டு உறையூர் அல்லது புகார் அப்படின்றதும் இருக்குது. அவங்களோட தலைநகர் உறையூராகவும் இருக்கலாம், புகாராகவும். கொஞ்ச நாள் இங்கிட்டும் இருந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் அங்கேயும் போயிருப்பாங்க. அப்போ உறையூர் புகார். சோழர்களின் சின்னம் புலி. இப்போது சோளக்காட்டில் புலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தி அப்படின்வாங்களா. சோளக்காட்டில் ஆத்தி, சோளக்காட்டில் புலி வந்துருச்சு போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சோளக்காட்டில் புலி அப்படின்றப்போ சோளம் அப்படின்றது சோழர்கள், புலின்றது புலி சின்னம், ஆத்தின்றது இந்த அத்திப்பூ மாலை. அத்திப்பூ மாலை இப்போ சோழர்களோட மாலை வந்துட்டு என்ன, அத்திப்பூ மாலை. அடுத்து பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை. வேப்பம்பூ மாலை, அவங்களோட துறைமுகம் வந்துட்டு கொர்க்கை, அவங்க தலைநகர் வந்துட்டு மதுரை, அவரோட சின்னம் வந்துட்டு 2 மீன்கள். பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் வேப்பம்பூ மாலை அப்படின்னா நமக்கு படிக்கணுன்னாலே எப்படி இருக்குது, வேப்பங்காயை கடித்த மாதிரி இருக்கா. ஆனால் பாண்டியர்கள் பாருங்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்துருக்காங்க. இப்போ பாண்டியர்கள் வந்துட்டு அந்த வேப்பம்பூவை அசால்ட்டாக மாலையாகவே செஞ்சு போட்டுக்கிட்டாங்க. பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை, அவங்களோட துறைமுகம் கொர்க்கை, தலைநகர் மதுரை, சின்னம் 2 மீன்கள். குறுநில மன்னர்கள் அப்படின்னா ஆய், வேளிர், கிளார். பொதுவாக வந்துட்டு வேளிர்கள் அப்படின்னாலே குறுநில மன்னர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த 3 சேர சோழ பாண்டிய அரசர்களை தவிர சுதந்திரமாக நெஞ்சுரம் மிக்க சிறிய குறுநில மன்னர்கள் இருந்தன. அவர்கள் வந்துட்டு வேளிர் என அழைக்கப்பட்டன. வேளிர் இஸ் ஈக்குவல் டுனாலே என்ன, குறுநில மன்னர்கள். அதில் ஆய், வேளிர், கிளார்னு 3 டைப் இருக்குது. ஆயின்றவங்க யார் அப்படின்னா, ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் அப்படின்றதுலேருந்து வந்தது. ஆயர்னா யார், ஆணிரை மேய்ப்பவங்க தான் ஆயர். இந்த ஆயர் என்ற சொல்லிலிருந்து ஆய் அப்படின்றது பெறப்பட்டிருக்கு. சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமான 3 பேர் கொடுத்துருக்காங்க. அந்தியன், திதியன், நன்னன். அந்தியன், திதியன், நன்னர். அந்தி சாயும் போது, அதாவது ஈவினிங் டயத்தில் திதி கொடுத்தா நல்லதுப்பா. அந்தி சாயும் போது திதி கொடுத்தா நல்லது அப்படி. அப்போ அந்தி சாயும் போது திதி கொடுத்தா நல்லது அப்படின்றது அந்தியன், திதியன், நன்னன். இவங்க 3 பேர் யார், முக்கியத்துவம் வாய்ந்த ஆய் மன்னர்கள். அடுத்து வந்துட்டு புகழ்பெற்ற வேளிர்கள் அப்படின்றது. வேளிர்கள் அப்படின்னாவே என்ன அப்படின்னா குறுநில மன்னர்கள் தான். வேளிர்கள்னால் வேளாளர்கள், இங்கே எழுதிக்கங்க. வேளிர்கள் வேளாளர்கள். பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர் தான் இந்த வேளிர்கள். வேளிர்கள்னால யார், வேளாளர்கள். இப்போ ஆயினா ஆநீரை மேய்ப்பவர்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி வேளிர்கள்னால் வேளாளர்கள். பண்டைய கால தமிழகத்தை ஆட்சி செய்த இந்த நில உடைமை பிரிவினர் தான் இந்த வேளிர்கள். அப்போ புகழ்பெற்ற வேளிர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடையெழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான், ஆய், நல்லி. அவர்கள் தமிழ் புலவர்களை பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரித்திருக்காங்க. அதனால் புகழப்பட்டவங்க. கிளார் என்பது கிராம தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளார்னா யாராம், கிராம தலைவர். இப்போ சங்ககால ஆட்சி அமைப்புலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.